வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. இந்த டாக்டர் ரொம்ப மோசம் தெரியுமா? அழும் கட்டி அடிக்கிறாருமா. பாட்டி பேரம் பெத்திங்களா கேட்டாங்க. அதெல்லாம் சரிதான். விட்டா இந்த டாக்டர் இங்க இருந்து 2 நாள் கிளம்புறதுக்குள்ள கையிலே புள்ளைய தூக்கிட்டு போகணும்னு சொல்லுவார் போல் இருக்கே. அந்த அளவுக்கு தானே போயிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், இவ இப்படிலாம் இடுப்பை கட்டிக்கிட்டு நிற்பாலாம், இப்படிலாம் சேலை கட்டிக்கிட்டு சும்மா சூப்பராக இருப்பாலாம். இந்த அழகெல்லாம் அப்படியே டாக்டர் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கணுமா? இது என்னடா நியாயம்? இன்னைக்கு கிச்சன்ல இருந்து வெளியிலே போக கூடாது, அங்க ஹால்ல உட்கார கூடாதுங்கிறாரு, ரூம்ல உட்கார கூடாதுங்கிறாரு, எங்கேயும் உட்கார கூடாதுங்கிறாருமா. தூக்கிட்டுல போயிட்டாரு இப்பெல்லாம். கிச்சனை விட்டு இன்னைக்கு அன்பு போறதா இல்ல. ஏய் இங்க பாரு, கிச்சனை விட்டு நீ போக வேணாம், அதான் நானே வந்துட்டேனே, இதுக்கப்புறம் எங்க போக போறேன்? வாங்க டாக்டர், என்ன காஃபி வேணுமா? போட்டு தரவா? ஏய் அன்பு 100% பொண்டாட்டி ஆகிட்ட தெரியுமா? என்ன டாக்டர், மதியம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்கல்ல, இப்பதான் பொழுது சாய போதில்ல, மணி 5 ஆக போகுது. அதான் கேட்டேன், உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமான்னு. போட்டு தட்டா? உங்களுக்கு பிடிச்ச சுக்குமல்லி காஃபி வேணா போட்டு தட்டுமா? குடிக்கிறீங்களா? தலைவலி இருந்தா கூட சரியாயிடும். நீங்க ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு, நான் சுக்குமல்லி காஃபி போட்டு தட்டா? என்ன டாக்டர் எதுவும் பேச மாட்டீங்க? அன்புமா மேல கோவமா? எனக்கு ஒன்றும் அன்புமா மேலே கோவம் கிடையாது. அன்புமாவுக்கு தான் டாக்டரை பிடிக்கல, அதான் இப்போ டாக்டரோட வருத்தமே. ஏன் டாக்டர் அப்படி சொல்றீங்க? அன்புமாவுக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா டாக்டர்? எவ்வளோ பிடிக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியலையே. எவ்வளோ பிடிக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள தான் அன்புமா ஒரு கேட்டு போட்டுறாளே. டாக்டர் என்ன டாக்டர், அன்புமா பாசத்தை போய் இப்படி சொல்லிட்டீங்க? பின்ன டாக்டரோட ஆசை பாசம் எல்லாத்தையும் தான் நீங்க வேற மாதிரி சொல்றீங்களே. அப்படி இருக்கும்போது டாக்டர் மட்டும் அன்புமாவை ரொம்ப இதா சொல்லணுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. போ, அன்புமாவுக்கு டாக்டர் பிடிக்கல தான். இப்ப என்னன்றீங்க நீங்க? நீ என்னடி சொல்ல வர? ஓவரா பண்ற. இப்படிலாம் அழகா இருக்க, இந்த மாதிரி சாரி கட்டிட்டு இருக்கேன், நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்ச கூட அந்த இடுப்பு என் கண்ணில் தெரியுது. இப்படிலாம் காமிக்கும் போது என்னென்ன பண்ண சொல்றேன்? நானும் ஒரு அளவு தான் கம்மன் இருக்க முடியும், புரியுதா? இப்படிலாம் அழகா எழுத்தாப்புல ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு சும்மா இருந்தா யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. நீ இன்னும் என் மேலே தப்புன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் வேணும்னு இந்த மாதிரிலாம் சேலை கட்டல. இந்த சேலை அவ்வளோதான் நிக்குது, அதுக்கு மேலே இழுத்தெல்லாம் கட்ட முடியல. நானும் ஒன்றும் வேணும் எல்லாம் இப்ப பார்க்கல, தெரியுது, நான் பார்க்குறேன், அவ்வளோதான். தெரியாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலலாம் சேலை ஓடுங்க கட்ட முடியாது, அவ்வளோதான். இந்த சேலை கட்ட வந்துச்சு. எனக்கே ரொம்பலாம் கட்ட தெரியாது தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நானும் கொஞ்சம் கொஞ்சமா பழகினேன். மகா கதை சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? அடிப்பாவி, சேலை கட்ட தெரியாதா? என்கிட்ட எப்படி சொல்லவே இல்லை? அது நீங்க வேற மாதிரி பண்ணுவீங்கன்றதுனால நான் அப்பெல்லாம் சொல்லல, அதான். அடிப்பாவி, எப்படிலாம் ஒரு புருஷனை ஏமாத்திருக்க பத்தியா? ஆனா அன்பு உன்னை விவரம் இல்லைன்னு சொன்னதுல தப்பா போயிடுச்சு. டாக்டர் தான் நீ முட்டாள இருக்க தெரியுமா? நான் ஒன்றும் டாக்டரை முட்டாளாக்கல, நான் உண்மையாக தான் இருந்தேன் டாக்டருக்கு. சேலை கட்ட தெரியலன்னு சொன்னா நீங்க என்ன கட்டி விட போறீங்க? உங்களுக்கு எப்படி கட்ட தெரியும்? ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு எனக்கு கட்ட தெரியல, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கட்டுவீங்க? நான் நெட்ல பார்த்து அப்படி இப்படின்னு பார்த்து பழகி கட்டிருப்பேன். நீ எதுக்கு என்கிட்ட சொல்லல? நீ சொல்லாம இருந்தது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இவ்வளவு நாளா என்கிட்ட சேலை கட்ட கத்துக்காம போய் மகா கிட்ட கத்துட்டு இருந்திருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்டி? இதெல்லாம் ஃபோன்ல சொல்லி தராங்க. எல்லாமே ஃபோன்ல சொல்லி தருவாங்க. வா, இடுப்புலாம் கட்டாம எப்படி சாரி கட்டுறதுன்னு உனக்கு நான் சொல்லி தரேன். வா, ஃபர்ஸ்ட் லைன் போய் கட்டிட்டு வரலாம். அதான் நான் இப்ப கட்டிட்டேன்ல, ஒண்ணு வேணாம். நீ தான் இடுப்பு தெரியுற மாதிரி கட்டிருக்கிய, அப்புறம் நான் அதை பார்க்க தான் செய்யறேன். அதை பார்க்கும்போதெல்லாம் டாக்டர் மைண்டு மாறதான் செய்யுது. அதனால தான் சொல்றேன், வா இடுப்பு தெரியாம போய் கட்டிட்டு வரலாம். லேசா இடுப்பு தெரியுது, அதுக்கு என்ன வாய்ப்ப? நான் சேலை நல்லா தான் கட்டியிருக்கேன். இனிமேல் நான் அந்த முந்தானி வச்சு மறைச்சிக்கிறேன், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் தப்பு தப்பா பார்க்கறத நிறுத்துங்க. அன்பு மூஞ்ச மட்டும் பார்த்து பேசுங்க. முடியாதுடி, நீ என்ன யாரோ ஒரு பொண்ணா மூஞ்ச பார்த்து பேசுறதுக்கு? என் பொண்டாட்டியா இருக்கிற பட்சத்துல டாக்டர் எப்படிலாம் பொண்டாட்டி பார்த்து ரசிக்கணுமோ அப்படிலாம் ரசிக்க தான் செய்வேன். அதுக்கெல்லாம் யாரும் ரூல்ஸ் போடக்கூடாது. அதுக்கு பொண்டாட்டி இருந்தாலும் சரி. இப்ப என்ன சொல்ல வரீங்க? தெரிஞ்சது தெரிஞ்சிருச்சு, டாக்டர் பார்த்தது பார்த்துட்டேன், அடுத்த ஸ்டெப் போலாமே அப்படின்னு சொல்ல வரேன். வேணா. வேணும். என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல, உன்னாலே பெண்ணானே எப்படி என தெரியல, விலகி இருந்திட கூடுமோ பழகும் வேளையிலே, விவரம் தெரிந்த பின்னோடினால் தவறுதான் இதிலே, ஏனடா இது ஏனடா கல்வனே டாக்டர்
ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ ஐ லவ் யூ டாக்டர். ஏனடா கள்வனே பதில் கூறடா அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா ஐயோடி ஐயோடி கஷ்டப்படுத்துறேனா? மயங்கி மடி எனக்கு என் மேலே தான் மனசு கஷ்டமாக இருக்குது. டாக்டர் எவ்வளோ ஆசை வச்சுருக்காரு, அன்புமா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, இதெல்லாம் இவ்வளோ நாள் அவருக்கு கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்களா? பாட்டி சொன்னாங்க, யாராக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துலலாம் பொறுமையாக இருக்க மாட்டாங்களாம், பொண்டாட்டி பேச்சை கேட்க மாட்டாங்களாம், அவங்க விருப்பத்துக்கு தான் நடந்துக்குவாங்களாம். ஆனால் என் டாக்டர் அப்படிலாம் இல்லை தெரியுமா? அன்பு ஊன்னு சொல்கிற வரைக்கும் அன்பு ஒரு தப்பான பார்வை கூட பார்த்தது கிடையாது. என் டாக்டர் அவளை தான் அன்புவை காதலிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது என் டாக்டரை இதுக்கப்புறமா நான் புரிஞ்சுக்காம இருந்தேன்னா நல்லா இருக்காதுல்ல? அப்படிலாம் இல்லடி தங்கம். உன் மனசு எவ்வளோ நாள் கழிச்சு மாறி இருந்தாலும் இந்த டாக்டர் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். என் பொண்டாட்டி எனக்கு ஃபுல்ஃபில்லாக தான் வேணும், அவள் முழு விருப்பத்தோட தான் வேணும்னு நான் தெளிவாக தான் இருந்தேன். அதுக்கு நான் அது மட்டுமே லைஃபும் கிடையாதுடி. அதையும் தாண்டி இந்த 3 மாதம் என்னை விட சந்தோஷமா இந்த உலகத்தில் வேற யாரும் வாழ்ந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருந்தேன். உண்மையாகவே அன்பு கூட இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? இந்த அன்பு 3 மாதமா உங்களை இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண விடலல்ல, அதனால எந்த கோவமே டாக்டருக்கு வரலையா? லூஸு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதான் 3 மாதம் டாக்டர் பட்டினி போட்டதுக்கு மொத்தமாக அன்பு தந்துட்டு இருக்காளே, அப்புறம் என்ன? ஆனாலும் ரொம்ப மோசம் தெரியுமா நீங்கள்? அப்படிங்களாங்க? அப்படி தாங்க. சரிங்க, வழக்கம் போல் நீங்கள் சுக்குமல்லி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாங்க. நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். எங்கே இருந்தேன்னா உங்களுக்கு காஃபி போடலாம் வராது, அதனால் வெளில வெயிட் பண்ணுறேன். சீக்கிரமாக என் பொண்டாட்டி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாங்க. ம் அன்பு, நாளைக்கு மார்னிங் கிளம்பிடலாம், ஓகேவா? ஏன் நான் டாக்டருக்கு பிடிச்ச மாதிரி இல்லையா? இங்கே இருக்க டாக்டருக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் பிடிச்சிருக்கு. என் பொண்டாட்டி கூட இருக்க பிடிக்காம போகுமா? பட் என் பொண்டாட்டி என் கூட சந்தோஷமா இருந்தாலும் எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாலும் அவள் லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுறா. அது எனக்கு நல்லாவே புரியுது. அப்படின்னா லோன்லியாக ஃபீல் பண்ணுறது அப்படின்னா ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. எல்லார் கூடயும் இருந்தே பழகிட்டியா, திடீர்னு யாருமே இல்லாமல் நீ நானும் மட்டும் இருக்கிறது உனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ எவ்வளோ தான் சந்தோஷமா இருந்தாலும் இந்த 2 நாளாக உன் ஃபேஸில் ஏதோ ஒரு தவிப்பு தெரிஞ்சுட்டு தாண்டி இருக்கு. டாக்டரே, அன்போட எல்லா பார்வைக்கு எப்படி உங்களுக்கு அர்த்தம் புரியுது? அதுக்கு பேர் தான் புரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டி பார்க்குற பார்வையிலே அவளோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிறவன் தான் உண்மையான புருஷன். நான் உனக்கு அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் பொண்டாட்டி என்ன பார்க்குற பார்வையில அந்த தவிப்பு தெரியுது தானே? இல்லை டாக்டர் தப்பா சொல்லிட்டானா? ஆமாம், என்னதான் டாக்டர் கூட சந்தோஷமாக இருந்தாலும் நான் எல்லாரையும் பார்க்கணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். மனசுக்குள்ளே ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் நந்துக்குட்டியை போய் முதல்ல பார்க்கணும். அவள் அம்மா அம்மான்னு என்ன தேடிக்கிட்டு இருந்திருப்பா தெரியுமா? ஆமாங்க, தேடிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க உங்க பொண்ணு. அதனால தான் போய் சீக்கிரமா பார்க்கலான்னு சொல்றேன். அதுவும் என் ஃப்ரெண்டு வேற என்ன தேடிக்கிட்டு இருப்பான். அவன் பிரச்சனை வேற முடிவுக்கு வந்துருச்சா, அதனால கண்டிப்பா இன்னும் அழும்பு கட்டி அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். தொல்லை தாங்க முடியாம ஃபோன் பண்ணாம இருக்கிறதே பெரிய விஷயம் தான். அதனால அவன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு வேற நான் போகணும். டாக்டரே, நான் கூட கேட்கணும்னு நினச்சேன் தெரியுமா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. ஆமாம், இந்த பொம்பளை பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை வந்திருந்தது, அது உங்கள் ஃப்ரெண்டாமே, அது ஆம்பளை பிள்ளையாமே கடைசியில்? ஐயோ, என் அன்புக்கு யார் இந்த உண்மையை சொன்னது? உண்மையை நம்பவே முடியல தெரியுமா? அந்த அண்ணன் அது அவனை தான் நீ வச்சு செஞ்சிருக்கேன் நிறைய டைம். பூ வச்சு விடுறேன், பொட்டு வச்சு விடுறேன்னு. வாழ்வு தாங்க முடியாமலே அவன் எப்படா பொம்பளை பிள்ளை விஷயத்தை கலைப்பொண்ணு இருந்தான். அதுக்கேற்ற மாதிரி கலைக்கிற நிலைமை வந்துருச்சு, கலைச்சிட்டான். பாருங்க டாக்டரே, எப்படிலாம் பித்தலாட்டத்தனம் பண்ணியிருக்காருன்னு. ஆமாம், ஏன் அப்படி பண்ணீங்க? உனக்கு தெரியாதுல்ல, பிரச்சனை சரியானதுக்கு அப்புறம் தான் சொல்லணும்னு இருந்தேன். நம்ம ஸ்ரீநிதி இருக்கால, ஆமாம், எங்க அக்கா. இவ வேற ஒருத்தி ஊர்ல ஒருத்தவங்களை விட மாட்டா, எல்லாரையும் உறவு முறையில இழுத்துருவா. ஆமா, உங்க அக்கா தான். உங்க அக்கா வசந்த் இருக்கான்ல, அவனை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணாங்க காலேஜ்ல. உண்மையாவா டாக்டரே? உண்மையா தாங்க பொண்டாட்டி, 2 பேரும் சின்சியரா லவ் பண்ணாங்க. காலேஜே பார்த்து போறாம பண்ற அளவுக்கு 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது பிரச்சனை அவங்களுக்குள்ள, அதனால பிரிஞ்சுட்டாங்க. அது எப்படி டாக்டரே காதலிக்கும் போது பிரிய முடியும்? அவங்கள உசுருக்கு உசுரா தானே காதலிச்சிருப்பாங்க, அப்புறம் ஏன் வேணான்னு சொன்னாங்க? இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் ஏங்க வைக்கிற ஒரு விஷயம் குழந்தை. சோ அவளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு யாரோ பொய்யா ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அதனால அவ வசந்த பிரிஞ்சுட்டா. ஏன்னா வசந்த் அவ சின்சியரா லவ் பண்ணா. அப்படி இருக்கும்போது நம்மளால ஒரு குழந்தை பெற்று அவனுக்கு தர முடியாதே, அவனை கல்யாணம் பண்ணி நம்ம அவனை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்றதுனால அவனை வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டா. பாவம் டாக்டரே, யார் அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு கொடுமையை செஞ்சது? அப்படிலாம் செஞ்சிருக்க கூடாதுல்ல. ஒரு பொம்பளை பிள்ளையா இவ்வளோ நாள் தனியால இருந்திருக்காங்க. அப்பா அம்மா கூட எல்லாம் ஆறுதல் சொல்றதுக்கு இதெல்லாம் நினைச்சு எங்கி போய் தவிச்சிருப்பாங்களா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஜெகன் தான் சொன்னா இவளால எப்படி ஏத்துக்க முடியும்னு தெரியல. ஏன்னா ஜெகனா அண்ணன் சொல்லிட்டா. அதனால அவர் இப்படி பண்ணிருப்பாரான்னு நினைச்சு அதை மைண்டுக்குள்ள போட்டு யோசிச்சுட்டே இருப்பா. அதனால இவகிட்ட இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம். டீப்பா பேச தேவையில்ல. சொல்லுங்க டாக்டரே, யார் இப்படிலாம் சொல்லி அந்த அக்காவை இப்படி பண்ணது? பாவம்ல. ஆமா, பாவம்தான். முடிஞ்சிருச்சு அந்த பிரச்சனை, அதை பத்தி பேச தேவையில்ல. அவ ரொம்ப சின்சியரா உங்க வசந்த் மாமாவை லவ் பண்ணா. அதனால அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. இப்ப அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு, அது போய் தான் நம்மளால குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு உண்மை தெரிஞ்ச உடனே அவனை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டா. நான் கூட கேட்டேன், இந்த மாதிரி ஸ்ரீநிதி அக்கா ஊருக்கு போறாங்கன்னு சொன்னோன்னே. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போல, எங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்கு போனாங்க தெரியுமா?
தெரியுங்க. என்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு தான் போனான். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அம்மா வீடுன்னு அருள் அண்ணன் சொல்லியிருந்தாலும், முழுமையா எனக்கு அம்மா வீடுன்னு இப்ப தோணுது. நான் அதனால அங்க போலாமா? அப்படின்னு என்கிட்ட கேட்டா. நீ போ, நான் அருள வந்து கூப்பிட்டு போ சொல்றேன்னு, நான் தான் அவள அங்க அனுப்பி விட்டுட்டு, மன திருப்தியோட இங்க வந்தேன். அவ ஊருக்கு போயிருந்தானா, நான் எப்படி இங்க திருப்தியா வந்திருப்பேன்? அப்போ உங்களுக்கு தெரியுமா? ம். தெரியும். டாக்டருக்கு தெரியாம இருக்குமா? வசந்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண் பார்வையில வர்றதே எனக்கா தான் இருக்கும். அவனுக்கு அப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது, ஸ்ரீநிதி ஊருக்கு போறேன்னு சொல்லும்போது, நான் எப்படி இங்க நிம்மதியா வந்திருப்பேன்? ஸோ யோசிக்கணும்ல நீனு. வர வர டாக்டர் மாதிரி நானும் யோசிக்கணும். இனிமேல் யோசிக்கிறேன்னு. ம். யோசிங்க, யோசிங்க. அதுக்கப்புறம் அவ எனக்கு ஃபோன் பண்ணா. நான் அங்க தான் போறேன். ஆனா நீங்க வசந்த் கிட்ட சொல்லாதீங்க. ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதனால சரி ஓகே பார்த்து பண்ணு. நான் அருள வந்து கூப்பிட்டு போ சொல்றேன்னு உங்க அண்ணன வர சொல்லி, அவள அனுப்பிட்டு தான் வந்தேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா டாக்டரே? ஆமாண்டி. நம்மள சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தா தான் நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும். அவங்க ஒரு பிரச்சனையில இருந்தா நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ம். இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்களாமா? ம். வந்திருப்பா. அவ உங்கள மாதிரி அமைதியான பொண்ணுலாம் கிடையாது. இவ்ளோ நாள் வாய மூடிக்கிட்டு இருந்தா நான் அவ அமைதியான பொண்ணுன்னு நெனச்சிட்டு இருந்தியா? ஆமா, அந்த அக்காவுக்கு பேசவே தெரியாதே. 10 வார்த்தை பேசினாதான் ஒத்த வார்த்தையே பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அக்கா அமைதியான பொண்ணுதான். அமைதியான பொண்ண போய் தானே பார்க்க போற. நீ 10 வார்த்தை பேசுவ. அவ பதிலுக்கு 20 வார்த்தை பேசுவா. அந்த மாதிரி பொண்ணு அவ. உண்மையாவா? ஆமாங்க பொண்டாட்டி. உண்மையாதான். அப்படி இருந்த பொண்ண தான் தேவையில்லாத ஒரு பிரச்சனை இவ்ளோ நாள் சைலண்ட் ஆக்கிடுச்சு. இப்ப அவ ரிட்டனும் வந்துட்டா. வசந்த வச்சு காமெடி பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பா. வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நல்லா வாய் அடிச்சுக்கிட்டு இருப்பா. கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்றதாவும் முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. அதனால எப்படியும் வசந்துக்கு கல்யாண பேச்ச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரி, எல்லார் விஷயமும் இருக்கட்டும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன். ஆனா அத நீ எப்படி எடுத்துப்பன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கப்புறமும் அத பத்தி பேசாம இருந்தேன்னா சரி வராதுன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்? வசந்துக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். அவனுக்கு முன்னாடி அக்ஷயா இருக்காளே, அத பத்தி யோசிக்கலையா? அக்ஷயாவுக்கும் கல்யாணம் பண்ண போறாங்க. ஆமா, அக்ஷயாவுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. சொந்தத்திலே மாப்பிள்ள இருக்கு, சொந்தத்திலே மாப்பிள்ள இருக்குன்னு தான் பாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானும் காதுல வாங்கிட்டு தானே இருந்தேன். என் அன்பு வெகுளின்றது கரெக்டா தான் இருக்கு. என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் பேசுவா. என்ன காதுல வாங்கணுமோ அதை மட்டும் தான் காதுல வாங்குவா. மத்தபடி டீப்பாலாம் யோசிக்க தெரியாது. இல்லடி பொண்டாட்டி? ஏன்? அடி பாவி, ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனா நீ மட்டும் இப்படி இருக்க பத்தியா? அதை நினைச்சாதாண்டி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அக்ஷயாவுக்கு சொந்தத்துல தான் மாப்பிள்ள பாத்திருக்காங்க. ஆனா அந்த மாப்பிள்ள யாருன்னு தெரியுமா? யாரு? ம். யாரா? உங்க அண்ணன் தான். எங்க அண்ணனா? ஆமா, உங்க அண்ணன் தான். சொல்லுவாங்க டாக்டரே. சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அன்பழகிய அஸ்வின் மாமாக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அக்ஷயாவை அருள் அண்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இதெல்லாம் உறவு முறையில் சொல்லிக்கிறது தானே. ஊர்ல எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. ஆனா அதுக்குன்னு ஆசை வளர்த்துப்பாங்களா? அதே மாதிரி தான் இப்போ என்ன கேட்டாங்க அஸ்வின் மாமாக்கு. அதே மாதிரி அக்ஷயாவை அருள் அண்ணனுக்கு கொடுக்கலாம்னு யோசிப்பாங்க. அதுல எதுவும் தப்பு இல்லையே. தப்பு இல்லைங்க மேடம், தப்பு இல்ல. சொன்னாங்க, நீங்க அதை பெருசா எடுத்துக்கல. கடைசி வரைக்கும் சைலண்டா தான் இருந்தீங்க. உங்க அண்ணனா பார்த்து அஸ்வினுக்கும் உனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாரு. ஆனா அஸ்வின் அண்ணன் வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஆனா உன் மனசுல ஆசை இல்லாததுனால தான் அந்த இடத்துல அஸ்வின் அண்ணன் கொடுத்த ஏமாற்றத்தை உன்னால தாங்கிக்க முடிஞ்சுது. இதுவே நீ சின்ன வயசுல இருந்து அஸ்வின் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு உன் மனசுக்குள்ள யோசிச்சிருந்த அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருந்திருக்கும்னு நீ யோசிச்சு பாரு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. என் அன்பு மனசுல அஸ்வின் அண்ணன் வரல. எல்லாரும் பேச்சுக்கு பேசுறாங்கன்னு விட்டுட்டு போயிட்டேன். ஆனா அக்ஷயா மனசுல ஃபுல் அண்ட் ஃபுல் அருள் மச்சான் மட்டும்தான் இருக்காரு சின்ன வயசுல இருந்து. உண்மையாவா? சின்ன வயசுல அக்ஷயா கிட்ட எப்போ அருள் தான் உன் புருஷன் சொன்னாங்களோ அந்த செகண்ட்ல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் அவ மனசுல அருள் மட்டும்தான் இருக்காரு. ஆனா அண்ணன் ஒரு இடத்துல கூட அந்த மாதிரி ஆசை இருக்கிற மாதிரி பார்த்தோம். அக்ஷயா கிட்ட பேசி நான் பார்த்தது இல்லையே. அதே மாதிரி தான் அக்ஷயாவும் அண்ணனை பார்த்து அப்படிலாம் பேசி நான் பார்த்தது இல்லையே. எப்பயும் போல மாமான்னு கூப்பிடும், பேசும். அவ்வளோதானே. அவ்வளோதான் இந்த அன்பு பார்த்துருக்கேன். ஆமா, அவ்வளவுதான் பார்த்திருப்ப. ஏன்னா அவங்க 2 பேரும் இது வரைக்கும் அப்படிதான் பேசி பழகிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி சொல்லணும்னா ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைய முடியாதுன்னு. அதே மாதிரி தான் இவங்க கதை. என்னதான் அக்ஷயா ஆசைப்பட்டாலும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அருள்கிட்டே போய் டைரக்டா சொன்னாலும் அருள் அவர் மனசுல இருந்த ஆசையை வெளியே சொல்லவே இல்லை. அண்ணனுக்கு ஆசை இருந்துச்சா? உங்க அண்ணனுக்கும் எப்ப அக்ஷயாவை அவர் பொண்டாட்டின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்களோ அப்போல இருந்த ஆசை இருக்கு. ஆனா அந்த ஆசையை வெளியில சொன்னதுதான் கிடையாது. அவகிட்ட பேசணும்னு நினைச்சது கிடையாது, பழகணும்னு நினைச்சது கிடையாது. ஏன்? ஏன்னா என் அன்பழகி தான் காரணம். நம்ம தங்கச்சி இவ்வளவு தூரம் அஸ்வினு தான்
கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியும் அவன் மனசுல இடம் கொடுக்காம அண்ணன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கடைசி வரைக்கும் எங்க அண்ணன் யாரை சொல்லுதோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வெகுளியாவே இருக்கா. அப்படி இருக்கும்போது நான் என்கிட்ட சொல்லிட்டாங்கன்றதுக்காக அக்ஷயாவை காதலிக்க முடியுமா? இல்ல அவன் மனசுல காதல் வந்துருச்சுன்றதுக்காக தான் நான் பழக முடியுமா? அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த பொண்ணு வாழ்க்கையிலும் விளையாடக்கூடாது. அதே மாதிரி என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அது அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எதுவா இருந்தாலும் ஆசைப்படணும்னு அருள் அவனுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு போட்டு வாழ்ந்துட்டான். அப்போ அண்ணன் மனசுல ஆசை இருந்துச்சா? ஆசைலாம் அதிகமாகவே இருக்கு. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் வெளிக்காட்டினது தான் கிடையாது. அவனோட உணர்வுக்கு மரியாதை கொடுத்து அக்ஷயாவும் அவனை டிஸ்டர்ப் பண்ணாம தான் இருக்கா. இப்போ வீட்டில் பெரியவங்களா பேச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட அவன் சொன்ன ஆன்சர் என்ன தெரியுமா? என்ன சொல்லுச்சு? உங்ககிட்ட அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தானே, நான் ஊர்லேருந்து வரும்போது நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்ககிட்ட சொன்ன அதே ஆன்சர் தான் அக்ஷயா கிட்டே சொல்லியிருக்காரு. உன் மனசில் என்னதான் ஆசை இருந்தாலும், நீ என்னை நினச்சிட்டு இருந்தாலும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் கடமை முடிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கல. என்னைக்கு என் தங்கச்சி என்கிட்ட வந்து ஒரு நல்ல செய்தி சொல்கிறாளோ அன்னைக்கு தான் தாய் மாமனா நான் சந்தோஷப்படுவேன், ஒரு அண்ணனா நான் சந்தோஷப்படுவேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை பற்றி யோசிப்பேன்னு அக்ஷயா கிட்ட டேரெக்டாகவே சொல்லிட்டாரு. அப்ப அண்ணன் எனக்காக இவ்வளவு நாள் சும்மா மனசுல ஆசை இருந்தும் வெளியில காட்டாம இருந்துச்சா? ஆமாண்டி பொண்டாட்டி, உனக்காக தான் உங்கள் அண்ணன் ஆசை வெளியில் காமிக்காமல் இருந்தார். அதுக்கப்புறம் தான் நானுமே முடிவெடுத்தேன். உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காமல் அவன் எந்த பேச்சுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டான்னு தான் நானும். பாட்டி இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். சரி, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு. உங்ககிட்ட சொன்னால வசந்த் வாழ்க்கையை சரி பண்ணணும்னு, அதுவும் சரியாகிற மாதிரி இருந்துச்சு. சரி, நம்மளால யார் வாழ்க்கையும் தடையாக நிற்கக்கூடாதுன்னு தான் நானும் வந்தேன். அண்ணன் வேணா இவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருக்கலாம் எனக்காக. ஆனா அண்ணனோட ஆசைக்கும் உணர்வுக்கும் மரியாதை கொடுத்து அக்ஷயாவும் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருக்கு பாரு. மனசுல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடும். நான் கூட ஏதோ விளையாட்டா கூப்பிடுது, உங்களை அண்ணன் ஏத்துக்கிட்டதுனால என்ன கூப்பிடுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது அண்ணின்னு கூப்பிட்டாலாச்சும் இந்த மரமண்டைக்கு ஏறுதான்னு பார்க்க கூப்பிட்டுருக்கு போல. எனக்கு தான் டாக்டர் புரியாம போயிடுச்சு. உங்கள் அண்ணன் அவன் முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான். அதே மாதிரியே அக்ஷயாவையும் யோசிக்க வச்சிருக்கான். இதுதான் அன்புமா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறதுன்றது. கல்யாணத்துக்கு அப்புறம் வரப்போகிற புரிதல் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்கள் அண்ணனோட உணர்வுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் மரியாதை கொடுக்க தெரிஞ்ச அக்ஷயா மட்டும்தான் உங்கள் குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பா, உங்கள் அண்ணனையும் நல்லா பார்த்துப்பா. அதாவது உன் இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு போயிருப்பா. ஆமா, எல்லாரும் எப்படி எப்படியோ இருக்காங்க, நம்ம தான் கேள்விப்படுறோம்ல. ஆனா பாரு இந்த அக்ஷயா புள்ள அவர் ஏதோ சொன்னா போறாரு. அவங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மள கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறாரு. அவங்க தங்கச்சிக்கு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்மள கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்ம ஏன் மதிக்கணும்? அவர்கிட்ட சண்டை போடணும்னு போடாம இவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருக்கு பாருங்களேன். அந்த புள்ளைக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். சரிங்க மேடம், நீங்கள் எமோஷனல் ஆகாதீங்க. கண்டிப்பாக நம்ம அவங்க உணர்வுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும். அப்படின்றதுனால தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், இன்னுமே இதை லேட் பண்ணக்கூடாதுன்னு. நாளைக்கு போகிறோம், உங்கள் அண்ணன் அக்ஷயா ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம். எவ்வளோ சீக்கிரம் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன், நிச்சயதார்த்தம், கல்யாணம்லாம் பண்ண முடியுமோ பண்ணுறோம். ஓகேவா? கண்டிப்பா டாக்டரே. பாருங்களேன், 2 பேரும் மனசுலயே ஆசையை வச்சுக்கிட்டு எனக்காக எங்க அண்ணன் இருந்திருக்கு, எங்க அண்ணனுக்காக இந்த அக்ஷயா புள்ள இருந்திருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு கேட்க? ஏய், அப்படிலாம் யோசிக்காத. இதுக்கு பேர் புரிதல்னு நான் சொல்லிட்டேன். என்னதான் அக்ஷயா சொல்லி உங்கள் அண்ணன் ஒத்துட்டு இருந்திருந்தா கூட அவன் கல்யாணத்தை பற்றி யோசிச்சிருக்க மாட்டான். உனக்கு ஒரு லைஃப் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் கல்யாணத்தை பற்றி யோசிப்பான். ஏன்னா அவன் உனக்கு அண்ணனா மட்டும் இல்லை, ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து வளர்த்துருக்கான். உண்மைதான். எங்க அண்ணன் எனக்கு அப்பா மாட்டுக்கு தான் இருந்துச்சு. இது வரைக்குமே அப்பா மாட்டுக்கு தான் யோசிக்குது. அன்னைக்கு சொல்லும்போது கூட உனக்கு ஒரு புள்ள பிறக்காம நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்லுச்சு. நானும் அதை போட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் தெரியுமா. இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு விளங்குது. போன உடனே எங்கள் அண்ணன் கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசணும் டாக்டரே. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா இதெல்லாம் கேட்டா. இவ்வளோ இதா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு வெளியில காட்டாம இருந்திருக்கு பாரு. ஏய், அப்படியே பேசிக்கிட்டே சென்டிமெண்ட் சீனுக்குள்ள போயிடாத. நீ முடிக்கிறத பார்த்தா இப்பவே உங்க அண்ணனை பார்க்கணும்னு சொல்லுவ போலயே. தேவையில்லாம நான் வேற இந்த டாபிக் எடுத்துட்டணும். ஆனா டாக்டர் காரியத்துல கண்ணா இருக்காருமா. எங்க அண்ணனை பார்க்கணும்னு தான் தோணுது. கூப்பிட்டு போறீங்களா? கூப்பிட்டு போக முடியாதுங்க. ஏன்னா மச்சானா அவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மச்சான் கரெக்டாக பண்ணாதான் இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். ஏன் டாக்டரே, கல்யாணம் வந்தா மச்சானா நீங்க ஏதாவது செய்வீங்க, அதெல்லாம் முறை நிறைய இருக்கு. அது வேற விஷயம். அதுக்குள்ள என்ன செய்ய போறீங்க? ஏன்டி, மச்சான் கல்யாணத்துக்கு நான் எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நீ என்னன்னா அசால்ட்டா ஏதோ முறை செய்யறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. கிஃப்டா? கிஃப்ட்னா பரிசு தானே? ஏன் அழகி, நாளைக்கு போயிட்டு உங்க அண்ணனுக்கு கல்யாண பேச்சு எடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். அதெல்லாம் கரெக்டு தான். நீ சொல்ற மாதிரி கல்யாணத்தப்ப முறை செய்வோம், அது எல்லாமே கரெக்டு தான்.
அதையும் தாண்டி என் மச்சான் என்ன gift கொடுத்தா சந்தோஷப்படுவானோ அந்த கிஃப்ட்டை அவன் கல்யாணத்தன்னைக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி கொடுக்கணும்னா அன்பு தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்க அண்ணா சந்தோஷப்படுற பரிசா அது என்னது? நேத்தி டாக்டர் டியூப்லைட்னு சொன்னீங்க மேடம், இன்னைக்கு மேடம் என்ன டியூப்லைட் ஆயிட்டீங்க? என்ன? அதாவது பொண்டாட்டி மேடம், என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க அண்ணன் உனக்கு கல்யாணம் ஆகாம காதலியே ரிஜெக்ட் பண்ணவன். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ உனக்கு கல்யாணமே ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் கல்யாணத்தை ஏன் வேணான்னு சொல்றான்? நீ ஒரு நல்ல செய்தி சொல்லலன்னு சொல்றான். நல்ல செய்தினா என்ன? அதாவது நீ உண்டாகிருக்க அப்படின்னு இன்னும் சொல்லல, அதனாலதான் கல்யாணத்தை தள்ளி போடுறேன்னு சொல்றான். அதுக்கு அதுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போல இருந்து நம்ம எஃபெக்ட் போட்டாதான் கரெக்டா கல்யாணம் 1 மாசம் கழிச்சு வச்சாலும் நம்ம கன்ஃபார்மா அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உனக்காக கல்யாணத்தெல்லாம் தள்ளி போட்டவன், காதலெல்லாம் தள்ளி போட்டவன், நீ கன்சீவா இல்லைன்னு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் நைட்டையும் தள்ளி போடுவாண்டி. அதனாலதான் சொல்றேன், நம்ம சீக்கிரமா குட் நியூஸ் சொன்னாதான் உங்க அண்ணன் காலகாலத்துல புள்ள பெத்துக்கிட்டு வாழ பார்ப்பான். உங்க அண்ணன் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு என் தங்கச்சி வாழ்க்கையும் கருத்தில் கொண்டு நம்ம குட் நியூஸ்க்கு ரெடி பண்ணுவோம்னா. ஆனா எந்த விஷயம் பேசினாலும் எதை பத்தி பேசினாலும் எங்காவது ஒரு இடத்துல உங்களுக்கு சாதகமா ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு தெரியுமா? அடியே அழகி, நான் ஒன்னும் எனக்கு சாதகமா சூழ்நிலையை உருவாக்கல. சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருது, அது எனக்கு சாதகமா மாறிடுது. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? இப்ப சொல்லு, எல்லாத்துக்கும் அண்ணன் அண்ணன் சொல்லுவல்ல, அப்படிப்பட்ட அண்ணனுக்கு கல்யாணத்துக்குள்ள நீ ஒரு குட் நியூஸ் சொன்னாதான் அவன் லைஃப்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பான். ஆனா நீ உங்க அண்ணனை பத்தி பேசும்போது ஃபுல்லா நான் டென்ஷன் ஆவண்டி. என்னை விட அவன் தான் ஃபர்ஸ்ட் உன் மனசுல இருக்கான். ஆனா இப்ப பத்தியா உங்க அண்ணனாலே எனக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. நீ இன்னைக்கு தாண்டி உங்க அண்ணனை நினைச்சு நான் உண்மையாவே பெருமைப்படுறேன். ஆனா திமிரு தானே டாக்டருக்கு. எங்க அண்ணனையும் என்னையும் பத்தி பேசலன்னா தூக்கம் வராதுல்ல. ஏய், இப்ப கூட நான் உனக்கு உங்க அண்ணனுக்கு சாதகமா தான் பேசுறேன், ஏன் சந்தோஷத்துக்காக பேசல, புரியுதா? உங்க அண்ணன் நீ உண்டாகி இருக்கன்னு சொன்னாதான் அடுத்த கட்டத்துக்கு போவான்னு சொல்றேன். உனக்கு புரியுதா? என் அன்புக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது. அப்படி புரிஞ்ச வரைக்குமே வச்சுக்கோ, அதுக்கப்புறம் யோசிக்காதே. என்ன டாக்டரே? இங்கே இப்போதானே சொன்னேன் உங்க அண்ணன் கல்யாணத்துக்குள்ள குட் நியூஸ் சொல்லணும்ட்டு. அப்புறம் ஏற்பாடு பண்ண வேணாமா? அதுக்குன்னு இப்பவே வா. நீங்க நைட்டு சாப்பிடலையா? நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், பொண்டாட்டி வந்துட்டு போதுன்ட்டு. அதனால பொண்டாட்டி கோஆப்ரேட் பண்ணா போதும், மச்சானுக்கு gift கல்யாணத்துக்கு கொடுத்துடலாம். என்ன ஓகேவா? ஓகே தான். அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீ அருகில் வந்த நிலையே நானும் மனதில் சென்று ஒளியே நீ என் மனதில் என்னடிய அழகி, ஐ லவ் யூ. புருஷனை வாடா போடான்னு சொல்லிட்ட பத்தியா? நான் சொன்னது தப்பா? அப்படிலாம் இல்ல, ஐ லவ் யூ மாமான்னு நேத்தி சொன்னியே, அதுவும் ஒரு மாதிரி ஜிவ்னு தான் இருந்துச்சு. இப்ப ஐ லவ் யூ டான்னு சொன்னியே, அதுவும் ஜிவ்னு தான் இருந்துச்சு. எங்க இன்னொரு டைம் சொல்லு பார்க்கலாம். அதெல்லாம் முடியாது. அது சொல்லும்போது அப்படியே வந்துருச்சு, அதெல்லாம் திரும்ப வராது. ஏன் டாக்டரே, நம்ம அப்பப்போ இங்க வருவோமா? அன்புக்கு ஓகேனா ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு அப்பப்போ இங்க வருவோம். அன்புக்கு ஓகே தான். சரிங்க மேடம், அப்போ அடிக்கடி வருவோன்னு. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் மணல் பாயும் நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும் ஆனாலும் என்ன தாகம் மேசிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன இருக்கட்டி இழுத்த வலிவலும் ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. வினோத் சீனியருக்கு என்னடி ஆச்சு? நேற்று நைட்டு நல்லா முக்க குடிச்சிட்டு வந்து என்கிட்ட இப்படிதான் 10 நிமிஷம் பாட்டு பாடுச்சு. எதுக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. இப்ப பாரு, தெளிவானதுக்கு அப்புறமும் பாட்டு தான் பாடுது. பைத்தியம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டேய், எதுக்கு திருத்தர்னு முழிக்கிறேன்? அதுக்கான ஆன்சரை சொல்லு. காலையிலேருந்து நானும் உங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், அதுக்கு பதில் சொன்ன பாடு இல்லை. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் திருத்தர்னு முடிச்சுட்டு இருக்கே, அதுக்கு என்ன காரணம் தான் கேட்குறேன். ஒன்றும் இல்லடா, கம்மனருடா. அஜய் மாமா, இட்ஸ் மீ.
ஆமா அஜய் மாமா, அடிக்கடி என்ன கோமாவுக்க போயிடுவீங்க. அப்ப நானு நீங்களும் வினோத் மாமா தான், அதனால 2 பேருமே மாமா தான். ஓ மை காட், இவ்வளோ அழகான ஸ்ரீநிதி ஊருக்கு போகாம இருந்ததே பெரிய ஆச்சரியம். அதுவும் ரிட்டன் இப்படிலாம் கம்பேக் கொடுத்தது அதை விட ஆச்சரியமான விஷயம். இதோ பாரு மாமான்லாம் கூப்பிடுது, எப்படி இருக்கு? சும்மா சூப்பரால இருக்கு. அம்மா வினோதினி, நீயும் மாமான்னு கூப்பிடலாம்ல, எப்படி இருக்கும் எனக்கு? அவ ஒரு பைத்தியக்காரி, அப்படிதான் கூப்பிடுவா. அதுக்கெல்லாம் என்னால கூப்பிட முடியாது. ஃபர்ஸ்ட் நீ நேத்தி குடிச்சிட்டு வந்து பான்னதுக்கு ஆன்சர் பண்ணு, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். ஏம்மா நேற்று இவன் சோகத்தில் குடித்தான், கூட இருக்கிற எங்களையும் குடிக்க சொன்னான், அதனால தாம்மா குடித்தான். நீ கேள்வி கேட்கறதா இருந்தா வசந்த தான் கேள்வி கேட்கணும். அவர் சொல்லுவார் தான், அதுக்கு நீ குடிப்பியா? குடிச்சிட்டு போய் நீ தூங்கியிருந்தா கூட பரவாயில்ல, என்னை வந்து கதவை தட்டி எழுப்பி உட்கார வச்சு 10 நிமிஷம் பாட்டு பண்ணேன். வினோதினி, எல்லாரும் குடிச்சிட்டா புலம்புவாங்க, காமெடி பண்ணுவாங்க. அதுல இதுவும் ஒரு ரகம். நாங்க குடிச்சா பாட்டு தான் பாடுவோம். மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை வேற. சும்மா இருடா, ஸ்ரீநிதி வேற கூட்டா. ஏன் ஸ்ரீநிதி கூப்பிட்டேன்? அது ஒன்றும் இல்லை, டைம் ஆயிடுச்சான்னு பார்த்தேன். நைட்டு முடிய போதில்ல, அதாவது மணி 8ன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, மணி 8 தான். நைட்டு முடிய போகுதுதான். நைட்டு முடிஞ்சா என்ன, திருப்பி பகல் தான் வரப்போதே. அப்புறம் எதுக்கு இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்? ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஆமா, பூக்கூடையை கண்டுபிடிச்சிங்களா? வாய மூடுடி. அதுக்கு நான் சொன்னதை நீ கேட்டிருந்துருக்கணும். அதான் நைட்டு முடிய போதாமே அஜய் சொல்றாரு, அப்புறம் நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும்? இப்போ என்னடி உன் பிரச்சனை? நான் சொன்னதை நீ செஞ்சா எனக்கு பிரச்சனை கிடையாது. எப்படி வசதி? நான் அந்த டைம் வேணும்னு கேட்டேன்லடி. அதான் நைட்டு வரைக்கும் கேட்டேன், கொடுத்துட்டேனே. இதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் டைம் கொடுப்பாங்களா? ஏய், இன்னும் நைட்டு கம்ப்ளீட் ஆகல. மணி 8 தானே ஆகுது. இன்னும் 4 மணி நேரம் இருக்குது. எப்படி நீ 12 மணிக்கு 1 செகண்ட் வரைக்கும் யோசிச்சுட்டே இருப்பேன். நான் அது வரைக்கும் அஜய் தூங்க விடாம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? இல்லை அவர் கதவை தட்டி தான் கூப்பிட முடியுமா? அவர் வேற கல்யாணம் ஆனவர், கதவை தட்டினா நைட்டு நல்லாவா இருக்கும்? என்ன செல்லம், நேற்று நைட்டு தான் பாட்டு பாடினேன் தெளிவு இல்லாமல். இன்னைக்கு வேணா தெளிவாக பாட்டு பாடுவா? யாரும் இங்கே பாட சொல்லி அழுதுட்டல. என்ன செல்லம், மாமாவை பற்றி இப்படி சொல்கிறேன். எங்க நீ ஒரு வாட்டி மாமான்னு கூப்பிடு. அப்படிலாம் நீ நினைச்சா கூப்பிட முடியாது, நான் நினைச்சாதான் கூப்பிட முடியும். அஜய் பாப்பா எங்க? அங்கே அக்ஷயா அப்புறம் வைஷ்யெல்லாம் உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்க கூட பேசிகிட்டு இருந்தா. டேய் இங்கே பாரு. என்னடா அஜய், அவள் என்னடா சொல்கிறா? அவள் ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரி தெரியுது. அவள் பொடியும் வச்சு பேசல, சட்னியும் வச்சு பேசல. வாயை மூடிட்டு இருக்கியா? இல்லையே, ஆனால் அவள் வேற ஏதோ சொல்ல வர்ற மாதிரில இருக்கு. ஆமாம், அவள் பெருசாக அவங்ககிட்ட சொல்லி கிழிக்க போறா. அவளே சும்மா வளர்கிட்டு இருக்காடா. ஃபர்ஸ்ட் அவள் எப்படி ஊர்லேருந்து வந்தானே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வந்தது நல்லது தானடா, அதில் என்ன நீ கஷ்டப்படுற மாதிரியே பேசுகிற? வந்தவ சும்மா வந்திருந்தா பரவாயில்லையே, வரும்போதே 7:30 கூட்டிகிட்டுல வந்தா. அதனால தான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. 7:30 கூட்டினாளா? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. ஆமாம், ஜெகன் ரிஷிலாம் எங்க? ரிஷிக்கு லைட்டாக ஃபீவர்டா, அதனால தான் ஜெகன் பார்த்துட்டு இருந்தான். ஓ மை காட் அஜய், ரிஷிக்கு உடம்பு சரியில்லையா? ஏன் நீங்கள் ரதி தேவி கிட்ட போட்டு போய் பார்த்துக்கிறீங்களா? நோ 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 நோ, அதுக்காக கேட்கல. நான் வினோத்தை தான் கேட்டேன். ஆனால் நீங்கள் கேட்ட ஸ்லாங்கு ரதி தேவி ஸ்லாங்கில் தான் இருந்தது. என்ன போய் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்ரீநிதி, நீ வந்தது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பழையபடி இப்படிலாம் பேசுறது இதெல்லாம் பார்த்தே 4 வருஷம் ஆகுதுடி. இதுக்கப்புறம் இப்படி தான் செய்யிருப்பேன். நீங்களாம் இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் என்ன தான் உங்கள் எல்லாரையும் அவாய்ட் பண்ணாலும், என் இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டாலும், கோவப்பட்டாலும், அது எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து என்னை இவ்வளோ நாள் இழுத்து பிடிச்சிங்கல்ல. ஏய் லூஸு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்படி இருந்த பொண்ணு திடீர்னு இப்படி சைலண்ட் ஆகிட்டேன்னு ஒரு நாள் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ நீ ரெக்கவர் ஆனோடனே எனக்கு சந்தோஷமாக தாண்டி இருக்கு. நீ நார்மலாக பேசுகிற பொண்ணாக இருந்தால் கூட எங்களுக்கு பெருசாக பாதிப்பு தெரிஞ்சிருக்காது. படபடன்னு பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு சைலண்ட் ஆனோடனே எப்படி தெரியுமா இருந்துச்சு எங்களுக்குலாம்? உண்மையிலே உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம் நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. நீங்களாம் இல்லை அப்படின்னா நான் இந்தளவுக்கு ரெக்கவர் ஆகியிருக்க மாட்டேன். நீங்களாம் எனக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க, என் உணர்வுக்கு மரியாதை கொடுத்துருக்கீங்க. வசந்த் நானும் சேரணுன்றதில் நீங்கள் எல்லாரும் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. நாங்கள் மட்டும் கஷ்டப்படலை, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் தான் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் நினைக்கலனாலும் இது சாத்தியம் கிடையாதுல்ல. அதுவும் சரவணன் சீனியர் ரொம்பவே மெனக்கிட்டுருக்காரு உங்கள் 2 பேரை சேர்த்து வைக்கிறதுல. அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே போய் அவரோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்திருக்காரு பாரு. வசந்துக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன்னு கிளியராக இருந்திருக்காரு பாரு. ஆமாம், அன்பழகிக்கு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைப்பாரு. அப்படி இருக்கிறவர் ஏன்டா இதெல்லாம் தள்ளி போட்டுட்ருக்காருன்னு எனக்குமே டவுட் இருந்துச்சு. ஆனால் வசந்துக்கு ஒரு நல்ல லைஃப் அமையாமல் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு கிளியராக இருந்திருக்காரு மனுஷன். இந்த காலத்தில் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுலாம் அரியுதுடி. அதுவும் இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதுலாம் ரொம்ப அரியுது. அதனால இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீ எல்லார் கூடயும் சந்தோஷமாக இருக்கணும்டி.
கண்டிப்பாக வினோதினி. இப்படிப்பட்ட குடும்பத்தை இழக்க போகிறோமே, ஊருக்கு போக போகிறோமே, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் தெரியுமா? கடைசியில் கடவுளாக காட்டின வழி மாதிரி எனக்கு இப்படிலாம் ஒரு மேஜிக் நடந்திருக்கு. ஆமாண்டி, கெட்டியாக பிடிச்சிக்கோ. இந்த குடும்பம் உனக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இதை நீ மாமியார் வீடாக கூட ஃபீல் பண்ண மாட்டேன். அந்தளவுக்கு ஹாப்பியாக இருப்ப. ஏன் மச்சான், அவள் திரும்ப வந்தது ஹாப்பியாக இருக்குல்லடா. இதுக்கப்புறம் லைஃப்பில் இழந்த மொத்தமும் உன் கையில் கிடைக்க போகுதுடா. இருந்தாலும் அவள் பண்ணது தப்பு இல்லை மச்சான். 4 வருஷமாக எதுக்குடா என்னை பிரிஞ்சிருந்தா, இதுதான் ரீசன்னு சொல்லியிருந்தா எப்போவும் இதை கிளியர் பண்ணியிருப்பான்லடா. நீயே சொல்ல, இதெல்லாம் ஒரு விஷயமாடா? அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பானா? இதெல்லாம் ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு 4 வருஷமாக அவளும் தனிமையிலேருந்து என்னையும் தனிமையில் தவிக்க விட்டுட்டாளடா. டேய், நீ சொல்லியிருக்க மாட்டேதான், அதில் எந்த தப்பும் கிடையாது. உன்கிட்ட அவள் சொல்லியிருந்திருக்கணும். அது எல்லாமே நீ யோசிக்கிற மாதிரி கரெக்டு தான். பட் அவள் மனசில் யோசித்த விஷயமும் கரெக்டு தானடா. உன்னை எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணான்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவள் எடுத்த முடிவு அவள் ஆங்கிளில் பார்க்க போனால் கரெக்டாக தானே இருக்கு வசந்த். ஆனால் என் மனசை ஒத்துக்க மாட்டுதுடா வினோ. அதுக்கு என்ன பண்ண போகிற நீனு? டேய், ஒழுங்காக கம்முன்னு இரு. கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான் இருக்காங்க. ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லிட்டேன். கல்யாணம்லாம் பண்ணிக்கிறேன், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவள் வந்து மன்னிப்பு கேட்கட்டும், கல்யாணம் பண்ணிக்கிறேன். டேய், ஸ்ரீநிதி மன்னிப்பு கேட்குற ஆளாடா. அதுவும் உன்கிட்ட வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது. மன்னிப்பு கேட்கணும். பாவண்டா, 4 வருஷமாக தவிச்சு போயிருந்தா திரும்ப நீயும் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காத. யாரு நான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க? இந்த சாரி கேட்கறதே அவள் எப்படிலாம் பண்ண போறான்னு நீ பார்க்க தானே போற. அவள் பண்ணுற அழும்பலாம் அவளை பற்றி தெரிஞ்சும் அவள் பாவம் நீ பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு பேசுகிற பத்தியா? யோ மாம்சே, பொண்ணு பக்கத்துக்கு தேடி முதற்கொண்டு குறிச்சிட்டாங்க. ஆனால் நீ இன்னும் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்க பத்தியா? யார் கேட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க? என் தங்கச்சி வீட்டிலே இல்லை. அப்படி இருக்கும்போது அவளுக்கு தெரியுமா? அழும்பு கட்டி அடிக்காத மாம்சே, ஓவரா பண்ணாதானே. உன் தங்கச்சி பெர்மிஷன் கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணிப்போம், உன் தங்கச்சி பெர்மிஷன் கொடுத்தாதான் லவ்வை சொல்லுவேன்னு. எங்கள் அக்காவும் பாவம் தானே, எங்கள் அக்காவை கன்சிடர் பண்ண மாட்டியா? கன்சிடர்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் கடைக்குட்டி தங்கம். ஆனால் என் தங்கச்சியும் வாயை திறந்து சொல்லணும், அக்ஷயாவை நம்ம வீட்டுக்கு மருமக்களை ஆக்கலான்னு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவ சொல்லணும். யோ கருவாயா, கின்னடி உன் தங்கச்சி என்ன சொல்லுவாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் யார் என்ன முடிவு பண்ணாலும் நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாமல் இந்த கல்யாணம் நடக்காது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னு. ஏய், இது அரேஞ்ச்டு மேரேஜ் டி. ப்ரொபோஸ்லாம் பண்ண சொல்கிறேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத, என் காதில் பூ சுத்தாத, புரியுதா? நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ என்கிட்ட சொல்லலை, அவ்வளோதான். மற்றபடி இது லவ் மேரேஜ் தான். இல்லைப்பா, இது லவ் மேரேஜ்லாம் கிடையாது. லவ் மேரேஜ் தான். சரி, அப்படியே லவ் மேரேஜ் இல்லைனாலும் நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணால் மட்டும்தான் மேரேஜ். இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், பார்த்துக்கோ. என்னடி இப்படிலாம் சொல்கிற? ஒழுங்கா லவ் ப்ரப்போஸ் பண்ணிடு மாம்சே, சொல்லிட்டேன். நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், என்கேஜ்மெண்ட்டுக்கு கூட ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் அக்ஷயாவை நீ வேற மாதிரி பார்க்க வேண்டியது வரும். லவ்லாம் ப்ரப்போஸ் பண்ண முடியாது. வீட்டில் அரேஞ்ச் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது. லவ் ப்ரப்போஸ் பண்ணாமல் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதையும் பார்க்கலாம். அக்கா, நம்ம போய் தூங்குவோமா? தேடிக்கு வேற தூக்கம் வந்துருச்சா? அச்சோ, என் நந்துக்குட்டி டெடிக்கு தூக்கம் வந்துருச்சா? போய் தூங்க வைக்கணுமா? சரி வாங்க, நான் நந்துக்குட்டியை தூங்க வைக்கிறேன். நந்துக்குட்டி டெடியை தூங்க வைப்பா. ஆமாக்கா, டெடிக்கு தூக்கம் வந்துருச்சா? பாப்பா கிட்ட சொல்லிச்சு தெரியுமா? சரி சரி, சொல்லிச்சுன்னா கண்டிப்பா தூங்க வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப என் தங்கத்தையும் டெடியும் உள்ள தூக்கிட்டு போட்டுமாக்கா? போவோம். அக்கா, நம்ம வீட்டுல திரும்ப கல்யாணம்லாம் நடக்க போதா? ஐயோ, பெரிய மனுஷிக்கு யார் சொன்னாங்க? பாட்டி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஜாலியா இருக்கும், வீட்டுல திருப்பி எல்லாரும் சொந்தக்காரங்க வர போறாங்க, வீடு கலகலன்னு இருக்க போது, உனக்கும் இனிமேல் ஜாலியா இருக்கும். முதல்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு, இப்ப 2 கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு பாட்டி தான் சொன்னாங்க. பாருடா, இந்த பெரிய நாயகி இந்த பெரிய மனுஷி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நான் பெரிய புள்ளல, வீட்ல நடக்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் பாட்டி சொன்னாங்க. பாறா, அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாளா என் நந்துக்குட்டி? ஆமா, நைட் டைம்லலாம் எங்க வீட்டு பக்கம் வர மாட்டீங்களே, என்ன வந்திருக்கீங்க? என் தங்கச்சி ஸ்ரீநிதியை கூப்பிட்டு போக வந்தேன். தங்கச்சி லிஸ்ட் பெருசாக்கிட்டே போது போல. ஆமாம், வசந்த் மச்சானுக்கும் ஸ்ரீநிதிக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவள் இங்கே இருக்க வேணாம், எங்கள் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் நைட் ஆயிடுச்சுல, கூப்பிட்டு போக வந்தேன். கரெக்ட் தான். ஸ்ரீநிதி போலாமாடா? போலாண்ணா. இவ எங்கடா போறா? இப்போ போறேன், யாரும் சந்தோஷப்பட வேணாம். என்னதான் இருந்தாலும் பெண்டிங்கை கலெக்ட் பண்ணாமல் விட மாட்டேன். மார்னிங் பார்த்துக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக கூட டைம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் காலையில் டைமே கிடையாது. வந்தவுடனே எனக்கு வேணுன்றதை கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இல்லைன்னா நான் உடனே உண்மையை சொல்ல வேண்டியது வரும், பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு இப்போ கிளம்பி போறியம்மா? காலையில் அப்போ கேட்டது கிடைக்குமா? என்னடி கேட்டிருந்த? அதானே. என்னடா கேட்டா உங்ககிட்ட? கிடைக்கும்ல, லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்கல்ல?